அது அனுபவம் கிடையாது. சகோதரர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அடையாளருக்கும் உயர்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒளிபொலி அமர்ந்து கொண்டு அன்பு சார்ந்த அழகராஜா உரிமையாளருக்கும் அது பணியக்கூடிய அனைத்து அன்புகளுக்கும் அதை அழைத்துக் கொண்டு உட்கார்ந்து 6 பேருக்கும் குளிரடிக்காம மற்றவங்களும் மக்களுமாக இசையமைத்து வருகின்ற நாடக இசைக்கலைஞருக்கு முதற்கான பணிவான ஆழத்தில் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூட்டத்தில் கோமாளி வந்தாச்சு. ஆனா அற்புதமான கூட்டம்யா. நம்ம மேலூர் பக்கம் வந்தாத்தே நாடகத்துக்கு கூட்டமே கூடுது. சில ஊர்ல நாடகத்துக்கு கூட்டமே கூடுறது கிடையாது. 2017 நாடகம் பேசும்போது நம்மளே ஒரு 500 பேருக்கு அட்வான்ஸ் பண்ணிடணும். எதுக்கு? நாடகம் பார்க்கறதுக்கு. தலைக்கு ஒரு கோட்டு ஒரு பிரியாணி போட்ட ஆம்பளை அதையும் குடிச்சிட்டு நாடகம் பார்ப்பேன் என்ற ஊரம் குடிச்சிட்டு விளைச்சிருவேன். காலையில குப்பராவில் அடிப்படை நம்ம தான் வீடு விட சுவான்னு எழுப்பி விடணும். ஆனா நாடகம் பார்க்கற என்ன நாடகம் பார்க்க வரணும். வீட்டுக்கு போதே புரிஞ்ச முண்டாட்டி எப்படி அடுத்த முண்டாட்டி கூப்பிட்டு யார செருட்டு அடிவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கார மாதிரி யாருமே சமாளிக்க முடியாதா? இப்படித்தான் வெளிநாட்டுல மிகப்பெரிய ராக்கெட் இருக்காங்க விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக. கடைசி நேரம் ராக்கெட் மேல போல பெரிய பெரிய விஞ்ஞானம் வந்து திருவிழா முறுக்குறேன் ராக்கெட் மேலே போல. நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பார்த்துருந்தேன் பக்கத்துல போயிருக்கேன். இந்த ராக்கெட் மேல போன அவ்வளவுதானே லேசா அங்கிட்டு சாயிங்க. இப்போ சுவிட்சை போட்டுருக்காங்க ராக்கெட் போல. மறுபடியும் நல்லா சாயினேன். இப்ப நிமிடு சுவிட்சை போட்டிருக்காங்க. பரட்டு மேல வச்சு பெரிய பெரிய விஞ்ஞானம் தமிழ்நாட்டுக்காரன் காலில் வந்திருக்கேன். எப்படி உங்களால முடியும்? என்ன படிச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒரு மைண்ட் கிடையாது. பக்கத்து வீட்டுக்கார பைக்கு விட ஸ்டார்ட் ஆகுது. 2 தடவை சார்ஜ் போட்டு மிதிப்பே அதே மாதிரி தான் செஞ்சு அப்படின்னா. அதே மாதிரி வெளிநாட்டுல அமெரிக்காக்காரன் பாகிஸ்தான்காரன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் 3 பேர் ஒரு குழுவை பண்றாங்க. சரி 1 மணிக்கு கூலிச்சாங்க மட்ட கணக்கு 3 பேர் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கு என்ன வேணா கேளுங்க நான் தரேன் அப்படின்னு. முதல் பாகிஸ்தான்காரன் கேளுக்கு உனக்கு என்ன வேணா எனக்கு ஒரு ரூபா கூட தங்கமா வேணும். பேய் ஒரு ரூபா கூட தங்கமா போச்சு. அடுத்த அமெரிக்காக்காரன் உனக்கு வேணா எனக்கு ஒரு ரூபா கூட பணமா வேணும். பேய் ஒரு ரூபா கூட பணமா கொடுத்துச்சு. சரி தமிழ்நாட்டுக்காரன் கேளுக்கு உனக்கு என்ன வேணா எனக்கு ஒண்ணு வேணா ரூபா சாய் மாதிரி அம்மா ஆட்டை போட்டு போகிறேன். அதே மாதிரி ஒரு டாக்டர் லேஜா காலில் முழுவுக்கு டாக்டர் டாக்டர் அழகப்பட்ட சிட்டே போடுவார். சார் காலில் அப்படியா யூரின் டெஸ்ட் கிட்னி டெஸ்ட் காய்ச்சல் வெளியே கண்டுபிடிச்சிட்டு. ஆனா எங்க ஏரியா ஒரு டாக்டர் எல்லாத்துக்கும் ஒரே வயசுல நான் காய்ச்சல் ஊசி போட போனேன். ஊசி போனேன் சோறு சாப்பிடலாமா அப்படின்னு நல்ல நீரை சாப்பிடுங்க சுடுதண்ணி கேட்டாங்க. சரி உட்காந்துச்சு. இன்னொரு 3 நாளா விட்டு விட்டு நெஞ்சு வைக்கிறீங்க. நல்ல நீரை சாப்பிடுங்க சுடுதண்ணி கேட்டாங்க. எனக்கு சுருக்குன்னு கோபம். அடுத்த ஒரு ஆள் யார் ராப்படி இருந்தேன் காலில் அப்படிக்கிட்டே வெட்டிக்கிட்டே ரத்தம் பீரிக்கு அடிக்கீங்க. அப்படியே நீரை சாப்பிடுங்க சுடுதண்ணி வைங்க மைப்படி. அந்த காலத்தை 3 நாள் அட்டை ஒரு நாள் போகலாம். இப்போ ஒன்று பின்னால போறாங்க. அந்த பொண்ணு வீட்டு மகத்துல யாரு வீட்டுல ஒரு மாப்பிள்ளை தண்ணி வாங்கிடுவாங்க. அப்பதானே அப்படி தண்ணி வாங்கிட்டு விளையாடுவாங்க. பக்கத்துல பொண்ணு வாசம் பிடிக்காதவங்க ஜெயிச்சா கிணத்து வழியிருக்கு. இல்லை நல்ல ஒன்றும் சொல்ல முடியாது. தங்க புரிஞ்சது என்னமோ 12 வரைக்கும் ஒரு போயோட படம். சரி அவெல்லாம் பண்ணலாம். அப்புறம் ஜெயிச்சா சரண திருப்பூர் போய் படிச்சு
அங்கே கூட அந்த பிள்ளை வயிற்று வந்து 2 மாசம் 3 மாசம் எவனாலும் வயிற்று போய் கொண்டு வாங்க போவானா அதே மாதிரி நாட்டுல அந்த காலத்துல நாளை முடிஞ்சா வெளியே போய் பார்த்தோம்னா வெறும் ஈசோங்கிற கப்பல் டீ காப்பி தான் இருக்காங்க இப்ப நாளை முடிஞ்சு வெளியே வரைய போட்டு பார்த்து அந்த பெரிய கப்பல் நாளே தண்ணிக்கலாம போகுது ஒரு ஓட்டுக்கு சீக்கிரம் முறை வாங்கலாம்னா போட்டு போறேன் எப்படியாவது ஒரு ஓட்டு வாங்கலாம் நாடு தண்ணியிலே ஆனா கூட்டு சேர்ந்து இறங்குறது நம்ம ஊரே வருவேன் நம்ம காட்சியே உழைச்சி அப்படிங்க போத நம்மளே இந்த ஊருக்கு ஒரு ஆம்பளை புரிஞ்சு சாப்பிட்டேன் இந்த போதை அங்கெல்லாம் ஊருக்குள்ள யாரே பார்த்தீங்களா எவனையும் வச்சிருந்தாங்க சதத்துல போத எப்படி தெரியுமா சார் போய் கீரையில் ஆதி திராவிட பொதுமக்களால் அறுபது வருடங்கள ஸ்ரீ கருப்பு சுவாமி 30ஆம் ஆண்டு போதாபிஷேக விழா மட்டும் 2 நாள் காண வருவேன். இன்றைய தினம் ஸ்ரீ திருமதி வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி காதலமச்சம் சுக்குலமச்சம் 8/7/2016 வெள்ளிக்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோயில் மாமந்துள்ள ஸ்ரீ சுந்தரியம்மன் முன்னாள் கலைஞருக்கு அழகாமானதை திரு எம் மூர்த்தி எம் ஜோதி எம் மிதுன் வி சூர்யா இவர் உண்மையாக தமிழகத்தை தலைசிறந்த மதுரை தமிழ்நாடு நாடக கலைஞர் பங்குவதும் ஸ்ரீ வள்ளிதம்மன் நாடகம் அனுமதிக்கிறோம் நடைபெற்ற அண்ணே என்னே அருமையை கொடுக்கும் செய்யாமல் சேர்ந்த கே.ஆ. ராமதாஸ் அவர்களுக்கு கிராம சரவாக மாநில அது இது ஒட்டாமே உங்கள் அனுபவத்திலும் மதுரையை சேர்ந்த பி. ஏ. விஜயராம் அவர்கள் இவரங்க வரை வேளாண் விருத்தினார் தனியும் அறிவத்தும் பார்த்து என்பது முதிரையை சேர்ந்த அவர்கள் பள்ளியாக நடிக்கிறார். பாட்டு கண்டவரா இல்லை எவர் கண்ட மாட்டா நடிப்பு கண்டவரா இல்லை எவர் நடிப்பா சில இணையான காலத்தால் கூட்ட சேவைகளை புரிய வைக்க காத்துகிற பார்த்தோடைய அன்பு அண்ணா நமது கருவனையை சேர்ந்த எஸ்.பி.பி. கீதப்பிரியன் அவர்கள் நாடகம் நடித்துக் கொண்டார்.
பின்பாடத்திலும் சென்னை நமன்னா கோடான கோடி ரசிகர் மத்திய நம்முடைய மண்டையில் மசூல் நாட்டாலும் தொண்டையில் நாமாக பாடக்கூடிய நமது பாத்துடன் நம்மள செய்யாமத்தை சேர்ந்த கே ஆர் ராமதாஸ் அவர்கள் 6 மணியும் பின்பாடு ஹலோ 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 யாரோ மைக் இருக்காரு நல்லா ஐயா நாங்க ஹலோ ஹலோ